ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? உமன் எம்பவர்மெண்ட். எக்கனாமிக் வைஸ் வந்து எப்படி எம்பவர்மெண்ட்னு பார்த்துட்டோம். எஜுகேஷன் வைஸ் பார்த்தாச்சு. ஹெல்த்துக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வயலன்ஸ் நமக்கு அகெயின்ஸ்ட் உமன்னும் பார்த்துட்டோம். வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதுக்கான என்னென்ன கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், அது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து என்சிஆர்பியோடைய ரிப்போர்ட்ஸ், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1986. இருங்க, இப்பதான் புக் எடுக்கணும் அப்படிங்கிறீங்களா? 1986ல 1986 அதுதான் என்சிஆர்பி. தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட் எந்த வருஷம்? 1998. 7ஆ 8ஆ? 8. அப்ப 7 என்னது? இந்தியா. ஏன் 8 தொடங்கினாங்க? எத்ராஜ் காலேஜ். எத்ராஜ் காலேஜுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. சூசைட் பண்ணிட்டாங்களா ஈவ் டீசிங்னால? அதனால அது எத்ராஜ் காலேஜ் எப்போ தொடங்கினாங்க? 1948. பொன் விழா அப்பதான் அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களுடைய அதிகாரத்துக்கு என்னென்ன கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கிறது மட்டும் பார்த்தா வெற்றிகரமா நம்மளுடைய பெண்கள் அதிகாரம் அப்படிங்கிற டைட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம், எந்த டேட்? February 24. ஓகே, இந்தியாவுடைய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24ஆ? 22 இல்லையா? 24 தானா? February 24, 2025ல தான் நமக்கு புதுசா ஒரு திட்டம் தொடங்கினாங்க. என்ன திட்டம்னா முதல்வர் மருந்தகம். எவ்வளவு தொடங்கினாங்க? 1500 வந்து ஆண்டர்பிரினர்ஸ், 500 வந்து கூட்டுறவு மூலியமா தொடங்கினாங்க. எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? அப்படியா? 1.5 lakhs வந்து அமௌண்டா தருவாங்க. 1.5 lakhs வந்து மெடிசின்ஸா தருவாங்க. ஓகே, அப்ப 1.5 லட்சம் ரூபா. அதில் 500 கோஆபரேட்டிவ் மூலியமாகவும் ஆண்டர்பிரினர்ஸ், நம்ம தொழில் முனைவர் 1000 மருந்துகள் தொடங்கியிருப்பாங்க. இந்த ஆகஸ்ட்ல அறிவிச்சிருந்திருப்பாங்க. போன 2024 ஆகஸ்ட் 15 அப்போ அனௌன்ஸ் பண்ணி February 24, 2025ல முதல்வர் மருந்தகம் தொடங்கியிருப்பாங்க. அதே நம்ம பிரதான் மந்திரி மருந்தகத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? ஜனௌஷதியா? பேரு மாறிடுச்சுல. ஓகே, சரி, அது எந்த வருஷம்? 2008ஆ? 2008. ஜனௌஷாதினா பிஎம்பிஜேபின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஜனௌஷாதி பரியோஜனா திட்டம்னு சொல்லுவாங்க. பரியோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா, பிஎம்பிஜேபின்னு சொல்லுவாங்க. 2008ல இந்த திட்டம் தொடங்கி இருப்பாங்க. அதுதான் வந்து பிரதம மந்திரியோடைய மக்கள் மருந்தகம்னு சொல்லுவாங்க. 2008ல தொடங்கினது. எந்த மினிஸ்ட்ரி? பப்ளிக் ஹெல்த், preventive medicines and public health. ஓகே, இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஓகே, என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். என்ன டிபார்ட்மெண்ட்? டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்மசிட்டிகல்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், மத்திய வேதி மற்றும் உரங்கள் அமைச்சகம் தான் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. பிஎம்பிஜேபி.
2008. ஃபர்ஸ்ட் அவுட் சைட் பிஎம் பிஜேபி எது? இந்தியாவுடைய அவுட் சைட். எங்க தொடங்கியிருக்காங்க? இந்த திட்டமே இப்பதான் கேள்விப்படுறோங்கிறீங்களா? ரெண்டாயிரத்தி 24 மொரீஷியஸ்ல தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? 2024 பிஎம் பிஜேபி எங்க தொடங்கியிருப்பாங்கன்னா மொரீஷியஸ்ல தொடங்கியிருப்பாங்க. அவுட் சைட் இந்தியா தொடங்குது. ஓகேவா? நம்ம இந்தியா சார்பா மால் ஒண்ணு நடத்துறாங்க, தெரியுமா? பேர் ஏதாவது தெரியுமா? பாரத் மால்ல சார். பாரத் மால். ஓகே. இந்தியாவுடைய அவுட் சைட்ல இருக்க பாரத் மால் இது. சார் அரப் கண்ட்ரியில போய் மோடி ஸ்டார்ட் பண்ணாரு அதுதான் சார். ஆமா, அரப் கண்ட்ரி தான். யுஏஇ பர்டிகுலரா எங்க? நமக்கு யுஏஇனாலே 2 பிளேஸ் தான் ஃபேமஸ். துபாய் சார். அபுதாபி ஒன்று, துபாய் ஒன்று. இதுல என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? அபுதாபியா துபாயா? எது? பாரத் மால். இந்தியாவுடைய அவுட் சைடு ஜனௌஷாதி எங்க? மொரீஷியஸ் 2024. பிஎம் பிஜேபி எப்ப தொடங்குனாங்க? 2008. 2008. என்ன மினிஸ்ட்ரி? கெமிக்கல் கெமிக்கல் அண்ட் அண்ட் ஃபெர்டிலைசர். அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். எல்லா மினிஸ்ட்ரியும் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. மீதி எல்லாம் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிட்டிக்ஸ். ஓகே. சரி, முதல்வர் மருந்தகத்துல ஆரம்பிச்சு மக்கள் மருந்தகம் மொரீஷியஸ்ல போய் நிக்கணும். சரி, மறுபடியும் சப்ஜெக்ட்ல வருவோம். புதுமை பெண் திட்டம் எந்த வருஷம்? 2022 செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 வந்து யாருடைய பிறந்தநாள்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகே, டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது வழக்கமா சொல்லுங்க. வஉசியோடைய பிறந்தநாள். ஓகேவா? இன்னும் ஸ்கூல் குழந்தைகள் மாதிரி அப்ப சொல்லி தந்ததை வச்சுப்போம். 1872 செப்டம்பர் 5 தான் நம்ம வஉசியோடைய பிறந்தநாள். மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் எந்த வருஷம்? 1989. அந்த திட்டம் தான் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு பேரு மாறிச்சு. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம்னு இப்ப அட்ரஸ்ல நம்ம வச்சிருக்கோம். இதனுடைய நோக்கம்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட் தான். உயர்கல்வியில மாணவிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும், இடைநிற்றல் டிராப் அவுட் ஆகிறத குறைக்கணும், அடுத்து சைல்ட் மேரேஜை வந்து தடுக்கணும், பாலின சமத்துவத்தை அடைய செய்யறது, எல்லா துறைகள்லையும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகப்படுத்தி 2030 $1 trillion அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. இதனால இந்த திட்டம்னால எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உயர்கல்வி விகிதம் அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க? 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து நமக்கு 1 yearல மட்டும் 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. 1 yearல மட்டும், ஒரு வருஷத்துல 19% வந்து பெண்களுடைய உயர்கல்வி விகிதம் அதிகரிச்சிருந்திருக்கும். ஓகே, யாரெல்லாம் பயனாளிகள் நமக்கு புதுமை பெண் திட்டத்துல? 6 to 12 வரைக்கும் தமிழ் மீடியம் வந்து படிச்சிருந்திருக்கணும். அப்படி இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்கன்னா அவங்க 6th to 8th வந்து ஆர்டிஇக்கு கீழே படிச்சிருந்திருக்கணும். ஆர்டிஇன்னு என்னது? ரைட் டு எஜுகேஷன்.
ரைட் டு எஜுகேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் 6 to 8 மென்ஷன் பண்றாங்க? %25 வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரைட் டு எஜுகேஷன் மூலியமா ஏழை மக்கள் வந்து படிச்சுக்கலாம், அவங்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வச்சுக்கலாம். 25% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ 6 to 8 வரைக்கும் இருக்கிற ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்து அதுக்கப்புறம் 9th to 12th வந்து தமிழ் மீடியம் வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள். 6 to 12th நமக்கு தமிழ் மீடியமே படிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். இன்னொன்று, ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, செகண்ட் டிகிரிக்கு புதுமை பெண் திட்டம் அமௌண்ட் கிடையாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு இருக்கா? கிடையாது. ஓகே, எப்படி நமக்கு மந்த்லி 1000 rupees வந்து கிடைச்சிரும்? எப்ப அக்கௌண்ட்ல போடுவாங்க? ஒவ்வொரு மந்த்தும் 7th date, ஓகே, 7வது நாள் வந்து அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும். 1000 rupees டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். ஓகே, அந்த நன்மைகள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2024ல 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் எப்ப தொடங்குனாங்க? May 2021. ஓகே, பெண்களுடைய எல்லா துறைகளையும் பங்களிப்பு அதிகப்படுத்துறது எப்ப விடியல் பயணம்? August 15, 2023. Yes, sir. August 15, 2023 or 4? Yes. 3 or 4? Sir. Sir. புரியல. 2023, 2023ல பேர் வந்து விடியல் பயணம் அப்படின்னு பேர் மாறி இருந்திருக்கும். நமக்கு உடல் உறுப்பு தானம் பண்றேன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்கு. என்ன ஆப்? விடியல். விடியல் செயலியா? உடல் உறுப்பு தானம் விடியல் செயலி. ஓகே, விடியல் பயணம் நமக்கு இது என்னது August 15, 2023ல தொடங்கினாங்க. அதே பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம்ங்கிற பேர்ல தொடங்கினது 2021 May 8. எல்லாத்துலயும் எல்லா துறைகளையும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கணும். இதனால ஒவ்வொரு மந்த்தும் ஒரு உமன் எவ்வளவு வந்து சேவ் பண்றாங்க? 888 rupees. 888 rupees. ஓகே, இத சொன்னது Planning Commission. திட்டக்குழு. திட்டக்குழு. திட்டக்குழுவா நித்தி ஆயோக்கா? திட்டக்குழு. Planning Commission. ஓகே, திட்டக்குழு சொல்லியிருந்திருப்பாங்க. திட்டக்குழுடைய தலைவர் யாருங்க? Chief Minister. சிஎம்மா? அவ்வளோ தலைவர்? ஆமா சார். இன்னொருத்தர் யாரோ இருப்பாங்களே, அவர் இல்ல? சரி, துணைத் தலைவர் யார்? டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம் துணைத் தலைவர் இப்ப விஜய் சொன்னாங்களே, என்னது? ஜெயரஞ்சன். ஜெயரஞ்சன். ஓகேவா? யாருங்க டெபுட்டி சிஎம்னு சொன்னது? ஓகே, ஜெயரஞ்சன். ஓகேவா? தலைவர் வந்து சிஎம் தான். எப்போ திட்டக்குழு வந்து பேரு மாறுச்சு? தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வந்து எந்த வருஷம் வந்து பேரு மாறுச்சு? 2021ல தான் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுன்னு இருந்திருக்கும். எப்ப திட்டக்குழு தொடங்கினாங்க?
1971 March 25. 1971 மார்ச் 25 மே 25 இல்லையா? மே 25 மார்ச் 25 மே 25 ஓகேவா? 1971 மே 25 தான் நமக்கு திட்டக்குழு தொடங்கினாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா நம்ம தான் தொடங்கணும். ஓகே, அந்த விடியல் பயணம் யாருக்காக ஃப்ரீ? பெண்களுக்கு ஃப்ரீ, திருநங்கைகளுக்கு ஃப்ரீயா? எஸ் Yes, sir. திருநங்கைகளுக்கு ஃப்ரீ தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஃப்ரீ தான் சார். அடுத்து மலை பிரதேசத்துல இருக்கவங்களுக்கும் இப்ப விரிவுபடுத்தி இருக்காங்க. ஓகே, இதனால உங்களுடைய எக்கனாமி டெவலப் ஆகுமா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த ₹888 வந்து சேவ் பண்றாங்க. ஓகே, கேஎம்யூடி அப்படின்னா என்னது? கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 3 நாளா? 3 சார். 3. ஓகே, நமக்கு ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 3 தான். அதனால அந்த உரிமை வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். எந்த டேட்ல தொடங்குங்க? செப்டம்பர் 15. செப்டம்பர் 15, 2023. எந்த பிளேஸ்ல? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். புதுமை பெண் திட்டம் எந்த பிளேஸ்ல தொடங்குனாங்க? சென்னை. ஓகே, யாரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க? புதுமை கெஜ்ரிவால். பெண்ணுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம அங்க சிஎம் அப்போதைக்கு. பாரதி எந்த இடத்துல தொடங்குனாங்க புதுமை பெண் திட்டம்? பிளேஸ் எதுவும் இல்லையா புதுமை பெண் திட்டம்? பாரதி காலேஜா ஸ்கூலா? காலேஜ் தானா? ஓகே, அதோடைய அடுத்து செகண்ட் ஃபேஸ் ஒரு இடத்துல தொடங்குனாங்க. எங்க தொடங்குனாங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியில காமராஜர். காமராஜர். திருவள்ளூர்ல தொடங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தூத்துக்குடி. ஓகே, செப்டம்பர் 15, 2023 திருவள்ளூர்ல பட்டாபிராம்ங்கிற பிளேஸ்ல தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில எப்ப? டிசம்பர் 30. Yes, sir. ஓகே, அப்பதான் அந்த இது திறந்திருப்பாங்கல்ல, வெள்ளி விழா. திருவள்ளுவர் சிலை. இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலம். அப்பதான் வந்து இந்த திட்டமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரம்ல நமக்கு தொடங்கின திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதுலயும் பெண்களுக்கு பொருளாதார ரீதியா உதவுறதுக்காக ₹1000 நிதி உதவி. இதுக்கான எலிஜிபிள் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும்? 2.5 lakhs சார். 2.5 lakh இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இபி வந்து 3600 யூனிட்டுக்கும் கம்மியா இருக்கணும் ஆனுவல். 5 ஏக்கருக்கு கம்மியா வெட்லேண்ட் வச்சிருக்கணும். 10 ஏக்கருக்கு கம்மியா ட்ரை லேண்ட் இருக்கணும். நஞ்சை நிலம் 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கணும். புன்சை நிலமா இருந்தா 10 ஏக்கருக்கு குறைவா இருக்கணும். இதெல்லாம் தான் எலிஜிபிள். ஏஜ் எவ்வளோ? 18 21 சார். 21. அப்ப 21 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா? 21 இருக்கணுமா? கம்ப்ளீட் ஆயிருக்கு. இருக்கணும். 21 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். எத்தனை பேத்துக்கு? ஒருத்தங்களுக்கு தான். புதுமை பெண் திட்டம் 2 பேருக்கு. 2 பேருக்கா? எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு அத்தனை பேருக்கு. பேருக்குமே கிடைக்குமா? ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எல்லாம் எலிஜிபிள். ஓகே, அடுத்து திருமண நிதியுதவி திட்டம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலாவும் தெரிய வேண்டியது. என்ன டிபார்ட்மெண்ட் இது? இதெல்லாம் கொடுக்கறது என்ன டிபார்ட்மெண்ட்? இந்த மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இது எல்லாமே சோஷியல் வெல்ஃபேர். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? பெண்கள் மேம்பாட்டுத்துறையா?
விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸா சார்? உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸா? ஓகே, இல்ல. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. ஓகே, மகளிர் உரிமை தொகைன்னு போட்டு வரக்கூடாது, மகளிர் உரிமை துறை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு கீழே தான் இது எல்லாமே செயல்படுது. அப்ப திருமண நிதி உதவி திட்டங்களும் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம திருமண நிதி உதவி திட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால இது வேகமா போயிடலாம். முத்துலட்சுமி அம்மையார் நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் எந்த வருஷம்? 68. 1968. ஓகேவா? அவங்க பிறக்கிறது 86ல பிறந்து 68ல இறப்பாங்க. அந்த வருஷமே முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். கலப்பு திருமணம் பண்ணாங்கன்னா தங்க பதக்கம் கொடுத்தது யாரு? தங்க பதக்கமா? அண்ணா. அண்ணாவா? ஓகே, இந்த திட்டம் தொடங்குனது யாரு? இந்த நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் கஷ்டமான கேள்வியா? 68ல அண்ணா தானே சார் இருந்தார்? இதுவும் அண்ணா தான். ஓகே, அங்க 68னா அண்ணா தாங்க இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான கேள்வி பாருங்க. அண்ணனுடைய சீர் எந்த திட்டத்தை சொல்றாங்க? அண்ணாவுடைய சீர் மகளிர் உரிமை தொகையா? என்னங்க? எனக்கு யார் பேசுறீங்கன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சாவது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன். அண்ணாவுடைய சீர் அப்படின்னு எந்த திட்டத்தை சொல்றாங்க? இந்த ஸ்கீம் தானே சார்? கேட்கலைங்க எனக்கு. சரி விடுங்க. 1968ல தான் நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். எதுக்கு? தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு, நம்ம டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாமே அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கிறதுக்காக தான். இதுல நமக்கு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமையே. ஒன்று வந்து 25,000 8 கிராம் வந்து கோல்டும், இன்னொன்று 50,000 அதே 8 கிராம் வந்து கோல்டும் தருவாங்க. இதுல நமக்கு 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25,000 8 கிராம் தங்கமும் கிடைக்கும். இதே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000 8 கிராம் வந்து தங்கமும் கிடைக்கும். எப்ப இருந்த இது ஆன்லைன்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னா 23 அந்த 8 கிராமோட சேர்த்து 23/5/2016 2016ல இருந்து இந்த 8 கிராம் தங்கமும் சேர்ந்து வருது. இதுல நமக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எலிஜிபிள் வச்சிருக்காங்க. அந்த கப்பல்ல ஒருத்தர் வந்து ஆதி திராவிடர் அல்லது ட்ரைபா இருக்கணும், பழங்குடியினர் அல்லது ஆதி திராவிடரா இருக்கணும். இன்னொருத்தர் வந்து அந்த பேர்ல இன்னொருத்தர் மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருக்கணும். இன்னொரு டைப்பா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒருத்தர் ஃபார்வர்ட் காஸ்டா இருக்கணும், இன்னொருத்தர் பேக்வர்ட் ஓபிசியா இருக்கணும். ஒருத்தர் ஃபார்வர்ட் காஸ்ட், இன்னொன்று வந்து முற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இன்னொருத்தர் வந்து ஓபிசியா இருக்கலாம். இந்த 2 கேட்டகரி தான் நமக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு சொல்றாங்க. ஓபிசிக்குள்ள வந்து மேரேஜ் பண்றது இன்டர் காஸ்ட் மேரேஜ் கிடையாது. அந்த ஓபிசியும் இல்ல ஏதாவது என்ன சொல்றாங்க, ஓபிசி ஃபார்வர்ட் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆதி திராவிடரோ பழங்குடியினரோ மேரேஜ் பண்ணாங்கன்னா அது இன்டர் காஸ்ட் மேரேஜ். இல்லாட்டி முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேரேஜ் பண்ணாங்கன்னா அது இன்டர் காஸ்ட் மேரேஜ். இது நமக்கு கலப்பு திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? பெரியார். ஓகே, ஜாதி கலப்பு திருமணங்கள் தான் நமக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கடைசியில சொல்லியிருப்பாரு. ஓகே, இதுக்கு குறைஞ்சபட்ச வயசு என்னவா இருக்கணும் இந்த அசிஸ்டன்ஸ் எய்ட் வாங்கணும்னா? 18. ஆனா மகளுக்கு 18 இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும்? மேக்சிமம் கிடையாது. வருமானம் ஒரு ஆனுவல் இன்கம் வந்து லிமிடேஷன் வச்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. 10th வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதெல்லாம் அப்பதான் 25,000. டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா 50,000 வந்து கிடைக்கும். மேரேஜ் ஆகி எத்தனை வருஷத்துக்குள்ள? 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம அப்ளிகேஷன் போடலாம். ஓகே, அடுத்து
டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் எந்த வருஷம்? 72 1975. அதே 25,000 50,000 தான் 23/5/2016 அப்ப தொடங்கியிருப்பாங்க. இந்த 8 கிராம் தங்கம் எல்லாமே. இதுக்கு வந்து யாரு பெனிஃபிஷியரி? விடோ உமன் தான் வந்து பெனிஃபிஷியரியா இருப்பாங்க. ஆனுவல் இன்கம் எதுவுமே கிடையாது. ஆனா மினிமம் ஏஜ் வந்து மணமகள் அந்த பொண்ணுக்கு 20 ஏஜ் இருக்கணும். மணமகனுக்கு 40க்கு அதிகமா போகக்கூடாது. ஆனா இதுக்கு ரீமேரேஜுக்கு அப்ளை பண்ணும்போது 6 மந்த்ஸுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமியும் தர்மாம்பாலும் மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கும். திட்டங்கள் எல்லாமே, எலிஜிபிலிட்டி எல்லாமே. மீதி ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கும். இவிஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ். எந்த வருஷம்? 1982 1982 ஏழை கைம்பெண்கள் விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். இதுலயும் 25,000 50,000 தான். யார்கிட்ட கொடுப்பாங்க பெனிஃபிஷியரி? விதவை மகள். விதவை மகள். ஓகே, அந்த விதவையோட மகள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய தாய்க்கு தான் கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா தான் மகள்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா ஆண்டு வருமானம் வச்சிருக்காங்க. ஆனுவல் இன்கம் 72,000 இருக்கணும். அந்த பொண்ணுக்கு 18 இருக்கணும், பையனுக்கு 21 இருக்கணும். மேரேஜுக்கு 40 டேஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். இவிஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ். அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் எந்த வருஷம்? 85. 84ல என்னது? 84ல அன்னை தெரசா யூனிவர்சிட்டி தொடங்கியிருப்பாங்க. எந்த பிளேஸ்ல? கொடைக்கானல். ஞாபகம் இருக்கு. 1985ல பொருளாதார ரீதியா ஹெல்ப் பண்றது அதே ஸ்கீம் தான். மறுபடியும் 25,000 50,000 கொடுப்பாங்க. ஆனுவல் இன்கம் 72,000 இருக்கும். 1821 பாருங்களேன், கம்பேர் பண்ணிக்கோங்க. முத்துலட்சுமி ரெட்டியும் தர்மாம்பாலும் சேமா இருக்கும், எலிஜிபிலிட்டி எல்லாமே. இங்க வந்து இவிஆர் மணியம்மையும் அன்னை தெரசாவும் சேமா இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான். அங்க 72,000 சொன்னாங்களா, இங்கேயும் 72,000. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ஆனுவல் இன்கம் சொன்னாங்களா? முத்துலட்சுமி ரெட்டிக்கும் தர்மாம்பாலுக்கும் இல்ல சார். கிடையாது. அதுங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷன் கொடுக்கறது மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி இது இன்டர் காஸ்ட் மேரேஜ் 2 இயர்ஸ் வந்து டைம் இருக்கு. சரி, ஒன்றும் இல்லை, நமக்கு இப்போ நிறைய ஹானர் கில்லிங்லாம் இருக்குல்ல நமக்கு, அப்படின்னு என்னது? ஜாதி கொலைகள். என்னங்க வேற கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க சார். பண்ணிக்கிட்டாங்கன்னா? கொலை. வேற காஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள மர்டர் பண்ணிடுவாங்க. மர்டர் பண்றது தான் வந்து ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணவ கொலையா? எஸ் சார். ஓகே. அப்ப இன்டர் காஸ்ட் மேரேஜா? அப்ப நிறைய வந்து அகெயின்ஸ்ட் ப்ரெஷர்லாம் இருக்கும், நிறைய அப்போஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே சார். அப்போ முத்துலட்சுமி ரெட்டிக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. தர்மாம்பாலுக்கு 6 மந்த்ஸ் டைம். இவிஆர் மணியம்மையும் அன்னை தெரசாவும் சேம். இங்க என்னன்னா 72,000 வந்து ஆனுவல் இன்கமா இருக்கும். ரிமைனிங் மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் 18 வயசு பொண்ணுக்கு, இங்கேயும் 18, 21னா 21. வேற எதுவும் சேஞ்ச் ஆகாது. என்ன நோக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். இங்கேயும் என்னதான் 40 டேஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தோம். இவிஆர் மணியம்மைக்கு எவ்வளோ? 40 days before. 40 டேஸ் தான். இன்னும் இந்த திட்டங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்கா? இருக்கு சார். இருக்கு.
ஓகே, அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். சத்தியவாணி முத்து அம்மையார் யார் இவங்க? சார் அண்ணாவோட இதுல மினிஸ்டரா அண்ணாவோட அண்ணாவோட அமைச்சரவையில் இருந்திருப்பாங்களா? அவங்க தானே இல்லை, என்ன துறை அமைச்சரா இருந்திருப்பாங்க? ஆதி திராவிட நலத்துறை. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்திருப்பாங்க அண்ணாவுடைய பீரியட்ல. இந்த திட்டம் வந்து 2 இயர் சொல்லுவாங்க. நமக்கு 1979 ஒன்று, அதுக்கப்புறம் புதுப்பிச்சு புதுசா வந்தது ஆகஸ்ட் 1, 2014 திரும்ப இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. இதுவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிட துறையும் சேர்ந்துதான் இருக்கும். யாருக்கு பெனிஃபிஷியர்ஸ் ஆதரவற்ற பெண்களா இருக்கும், எஸ்டிடியூட் உமன்ஸா இருக்கணும், விடோஸா இருக்கணும், இல்ல கணவனர் கைவிடப்பட்ட டெசர்டட் உமனா இருக்கலாம். அடுத்து மாற்றுத்திறனுடைய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வரலாம். பொருளாதாரத்துல நினைவுற்ற பெண்கள் இவங்க எல்லாமே. ஆண்டு வருமானம் 72,000க்கு கம்மியா இருக்கணும். ஏஜ் எவ்வளவு இருக்கணும்? 20 இருந்து 40க்குள்ளதான் இருக்கணும். 20 இருந்து 40க்குள்ளதான் இருக்கும். இதுதான் சத்தியவாணி அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஓகே, கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படி ஒரு திட்டம் யாருடைய பீரியட்ல தொடங்கினாங்க? டாக்டர் ஜெயலலிதா. ஜெயலலிதா பெரிய ஓகே, ஜெயலலிதா அவங்க பீரியட்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. 1992. பெண் கல்வியை வந்து மேம்படுத்துறது, பெண் சிசு கொலையை வந்து ஒழிக்கிறது, ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பக்கூடிய மனப்பாங்கு. அடுத்து சிறு குடும்ப முறை, சின்ன ஒரு ஃபேமிலியை ஊக்குவிக்கிறது, பெண்களுடைய அந்த குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துறது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, எல்லாம் தான் இதோடைய நோக்கமா இருக்கும். இதுல 2 திட்டங்கள் இருக்கு. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துல 2 இருக்கு. 50,000 கொடுப்பாங்க, 25,000 கொடுப்பாங்க. ஒரு குழந்தையா இருந்தா 50,000, 2 குழந்தையா இருந்தா அந்த 50,000 பிரிச்சு 25 கொடுப்பாங்க. என்ன எலிஜிபிள்? பசங்க இருக்கக்கூடாது அந்த ஃபேமிலியில, ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது, ஃபியூச்சர்லயும் இருக்கக்கூடாது, எதிர்காலத்துல அடாப்ட் பண்ணவும் கூடாது. அப்ப பேரண்ட்டுக்கு ஒருத்தருக்கு 40 வயசுக்குள்ள என்னது கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வாசக்டமி டியூபெக்டமி டியூபெக்டமி, வாசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 72,000க்குள்ளதான் இருக்கணும். தமிழ்நாட்டுல 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கறதா எலிஜிபிள். எத்தனை வயசுக்குள்ள அப்ளிகேஷன் கொடுக்கணும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு? 3 இயர்ஸுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். அந்த குழந்தைக்கு 3 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஸ்கீம் எந்த வருஷம்? 3 ரோசஸ் 23 3 ரோசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஸ்கீம். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு விசிபிளா இருக்கு ஸ்கிரீன். பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்குமிடம் தான் வந்து கொடுக்கறது. இது பொருளாதார சுதந்திரம் கிடைக்க வைக்கிறதுக்கும். ஓகே, ஆனா தமிழ்நாடு இது எதுக்கு கீழே செயல்படுது? தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த விடுதிகள் வந்து செயல்படுது. அது எப்ப தொடங்கினாங்க? தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் 2018 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, 2018 தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் 2018 to 19 தொடங்கி இருப்பாங்க. எல்லா வசதிகளும் இருக்கும். இப்போ ரீசெண்டா 8 விடுதிகள் தொடங்கினதா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க கவர்மெண்ட். அடுத்து சஹி ஓஏசின்னு ஒன் ஸ்டாப் சென்டர் 2015 ஏப்ரல் 1 இந்த என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குது? சோஷியல் வெல்ஃபேர். உமன்ஸ் அண்ட் சைல்டு ஓகே, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது பிரைவேட் பிளேஸ்லயோ பப்ளிக் பிளேஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு
வருவாங்க. அது மருத்துவ உதவியா இருக்கலாம், மெடிக்கல் எய்டா, ஹெல்த் மெடிக்கல் ரிலேட்டடான எய்டா இருக்கலாம், லீகல் சர்வீஸா இருக்கலாம், சைக்காலஜி ரிலேட்டடா இருக்கலாம், டெம்பரரியா தங்கறதுக்கான பிளேஸ் எல்லாமே. இப்ப இந்த திட்டம் எதனோட இணைஞ்சிருக்கு? மிஷன் சக்தி மிஷன் சக்தி எப்போ தொடங்கினாங்க? 2022 2022. ஓகே. மிஷன் வாத்சல்யா 2021 2021. ஓகே. சக்தி சதன் சக்தி சதன் 16. மருந்துத்தியா? டுவெண்ட்டி 2 சக்தி சதன். சரி, சக்தி சதன்னா என்ன ஸ்கீம் முதல்ல? ஸ்வதார் கிரே. ஸ்வதார் கிரே எப்போ தொடங்கினாங்க? 2015 சார். 2015 16 16, sir. 2016. ஓகே. சக்தி சதன் வந்து 2021. 2021ல இருந்து 2022 சக்தி சதன். ஸ்வதார் கிரே தான் சக்தி சதனா மாறி இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து 48 சென்டர்ஸ் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மகிழா கோர்ட் வந்து 2024 படி எவ்வளவு இருக்கு? மகிழா கோர்ட் இருக்கா தமிழ்நாட்டுல? இப்ப எவ்வளவு இருக்கு அட் பிரசன்ட்? தேர்ட்டி 32 மகிழா கோர்ட்ஸ் இருக்கும். ஓகே. 32 மகிழா கோர்ட்ஸ் இருக்கும். எங்க? தமிழ்நாட்டுல. மகிழா கோர்ட்னு என்னது? என்ன Women ஆக்டுக்கு related. கீழே இருக்கு? போக்சோவா சார்? போக்சோ ஆக்ட் 2012க்கு கீழே இருக்கு. என்ன லெவல்ல இருப்பாங்க ஜட்ஜஸ்? டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜஸ். நம்ம கோர்ட் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு தெரியும்ல. கிரிமினல் கோர்ட் என்னன்னு சொல்லுவாங்க? செஷன்ஸ் கோர்ட். செஷன் கோர்ட். சிவில் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அவ்வளவுதான். இதுல அந்த 32ல 10 ஒரிஜினல் மகிழா கோர்ட் இருக்கு. ஓகே. அப்ப ரிமைனிங் 22 டூப்ளிகேட்டா? ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட். சரி, இந்த கோர்ட் வந்து நார்மல் கோர்ட்ஸ்குள்ளேயே இருக்குமா இல்ல தனியா இருக்குமா சார்? நார்மல் கோர்ட்டுக்குள்ளேயே தாங்க இருக்கும். தனி ஒரு விங் இருக்குமா சார் இதுக்குன்னு? இல்ல, நார்மல் கோர்ட்லயே தனி. ஆமா, அதுக்குள்ள தனி இருக்கும். அப்ப இது ஃபேமிலி கோர்ட் கிடையாதா சார், மகிழா கோர்ட்? போக்சோ ஆக்டுக்கு கீழே இருக்கிறது. ஓகே சார். அதாவது என்னென்ன வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கோ அதுக்கும் இது வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அது போக போக்சோ ரிலேட்டட், மோஸ்ட்லி போக்சோ தான் எடுப்பாங்க. ஆனா வந்து வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமனும் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த மகிழா. எஸ் சார். 2 ரெஸ்பான்சிபிள். ஒன்னு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், அதுக்கப்புறம் போக்சோ ஆக்ட்.
10 வந்து ஒரிஜினல் மகிழா கோட் தனியா இருக்கு. 22 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோட்ஸ். எதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ்? ஸ்பீடி ட்ரையல், ஸ்பீடி ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸ்பீடி ஜஸ்டிஸ். விரைவான நீதி கிடைக்கிறது. அதுக்கு ஒரு கோட்ஸ் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. தாமதமான நீதி, ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ், டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அப்படின்னா லேட்டா கிடைக்கிற ஜஸ்டிஸ்க்கு நோ வேல்யூ. டினைடு ஜஸ்டிஸ். தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோட்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டுல பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் இந்தியாவிலேயே படிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் பெருசா ஒன்றும் இருக்காது. அதே டேட்டா தான் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. 2015 Jan 22ல குழந்தை பாலின விகிதம் எங்கெங்கெல்லாம் அந்த 918 அதுக்கு கம்மியா இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த திட்டம் இப்ப எந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுது? மிஷன் சக்தி. வழக்கம் போல மிஷன் சக்தி எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2022. ஓகே, பெண்களுடைய கல்வி அறிவு அதிகரிக்கணும், கல்வியை பெண் சிசுக்குறையை தடுக்கணும். MTPA ஆக்ட் எந்த வருஷம்? 1971. ஓகே, இப்போ நமக்கு முதல்ல 2015 தமிழ்நாட்டில் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? கடலூர். ஏன் கடலூர்? Child sex ratio is very less. ஓகே, சைல்டு செக்ஸ் ரேஷியோ அங்கதான் வந்து கம்மியா இருந்திருக்கும். 2018 இன்னும் வந்து அதை விரிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அந்த பகுதிகள் எல்லா பிளேஸ்லயும் கொண்டு வந்திருப்பாங்க. 2019 பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் விருது நம்ம தான் விருது வாங்கணுமா? பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடும் மாநில அளவில் சீஃப் செக்ரட்டரி தலைமையிலையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டோடைய தலைமையிலையும் நடக்கும். 918க்கு கீழே ரேஷியோ இருக்கிற மாவட்டங்களுக்கு 40 லட்சம் ரூபாயும், 918 952 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு 30 லட்சம் ரூபாய், 952க்கு அதிகமாக இருந்தால் 20 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 181 கால் பண்ணுறோம். டெம்பரரியாக தங்கறதுக்கான பிளேஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 to 5 years தங்கணும் அப்படின்னா எங்கே மாற்றிடுவாங்க? அவங்கள பிரதார் கிரேக்கு மாற்றிடுவாங்க. ஓகேவா? குறுகிய கால தங்குமிடம் 2016 இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். 60-40 வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுல என்னது, நமக்கு அங்க ஒன் ஸ்டாப் சென்டர்ல என்ன படிச்சோமோ அதே தான். உணவு, உடை, தங்குமிடம், சட்ட உதவி எல்லாமே, மருத்துவ உதவி எல்லாமே, சைக்காலஜிஸ்ட்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. பெண்கள் 3 to 5 years வரைக்கும் தங்கலாம். ஓகே, சக்தி தரன் எவ்வளோ 50 மெம்பர்ஸ் வந்து தங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் எந்த வருஷங்க? இந்தியன் அங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எந்த வருஷம்? 1992. 83. ஆ, 90. பெண்கள் ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம் 92. 92. 92. டேட் ஏதாவது இருக்குங்களா? June 31st. ஜனவரி 31. ஓகே, இப்போ இது 1993. அடுத்த வருஷம் இதை தொடங்கினாங்க. ஒரு தலைவர், 7 அலுவல் சாராத உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல பாலின பாகுபாடு பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்கு இதுவும் முக்கியமானதுதான். ஒரு தலைவர், 7 அலுவல் சாராத உறுப்பினர்கள், 2 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா வச்சிருந்திருப்பாங்க. அந்த அலுவல் சாராத உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் வந்து ஷெட்யூல் காஸ்டா இருக்கணும், ஒருத்தர் வந்து ஷெட்யூல் ட்ரைபா இருக்கணும், 3 பேர் வந்து உமன்ஸா இருக்கணும், 2 பேர் வந்து தமிழ்நாடு பேரவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்.
ஓகே, அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் யாரு? அபிஷியல் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா கவர்மெண்டோடைய செக்டார்ஸ்ல இருந்து வரவங்க. அரசு செயலர், எந்த செக்ரட்டரி, கவர்மெண்டோடைய செக்ரட்டரி. என்ன டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரினா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய செயலர். அதுக்கப்புறம் சமூக நல இயக்குனர், சோசியல் வெல்ஃபேருடைய டைரக்டர் வருவாங்க. இப்போதைய முதல் தலைவர் யாரு? தமிழ்நாடு உமன் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் தலைவர். யாருங்க? சரி, குமாரிக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? குமாரி, செல்வி, செல்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் செல்வி, இப்ப குமாரி. ஓகே. முதல் தலைவர் வந்து செல்வி, இப்ப வந்து குமாரி. பெண்கள்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெண்கள்னா செல்வி குமாரிங்கிறது அப்படியே ஞாபகம் வச்சு போட்டுட்டு. அடுத்து உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள். இது எதுக்குன்னா, சும்மா இதோடைய ஒரு நோக்கம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 18ல இருந்து 40 வரைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்க பெண்கள் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர்களா சேரலாம். மெயினான ஒரே ஒரு நோக்கம், நம்ம ஸ்கூல்ல யூனிஃபார்ம்லாம் தருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதெல்லாம் யாரு மூலியமா வருது அப்படின்னா மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இவங்க வந்து உருவாக்குறது தான். அவங்க தான் தைச்சு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் தருவாங்க. பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகள் தைக்கும் பணியை மேற்கொள்றது யாரு அப்படின்னா மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள், உமன் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான். ஓகே, ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், நியூ அப்படின்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? நேஷனல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், NHEW, நியூ 2022. 2022ல தொடங்கினதா? 2022ல நேஷனல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இது எல்லாமே இதுக்கு கீழே தான். எந்த திட்டத்துக்கு கீழே வந்துடும்? ஒருங்கிணைந்த திட்டமா விஷன் சக்திக்கு கீழே வந்துடும். அவ்வளவுதான். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. SRCW, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன், மாநில பெண்கள் வள மையம் 2014ல தொடங்கினாங்க. இது எதுக்காக? தொழில்நுட்ப ஆலோசனை கொடுப்பாங்க. பெண்கள் நம்ம மையம் என்ன பண்ணுது? அந்த ஆணையம், பெண்கள் ஆணையம், அதே தான் இங்கேயும் பண்ணுவாங்க. பெண்கள் ரிலேட்டடா என்னென்ன கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், ஆக்ட் இருக்கோ அதை எவாலுவேட் பண்றது, அதுக்கு பத்தின ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுக்கறது, இது எல்லாமே இங்க திரும்ப அதே வேலை தான் இவங்களும் பண்ணுவாங்க. வள மையம். வரதட்சணை சட்டம் எப்ப? 1961, 61. 1961. டொமஸ்டிக் வயலன்ஸ் 2005, 2005. போஷ் ஆக்ட் 2013, 2013. பெண்கள் வள மையம் 2014, 2014. தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் போர்ட், தமிழ்நாடு சமூக நல வாரியம்னு சொல்றாங்க, 1954. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு தலைவர், 15 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள், 15 அலுவல் சாராத உறுப்பினர்கள். மாநில அரசுடைய திட்டங்களை நல்ல முறையில செயல்படுத்துறத கண்காணிக்கிறது தான் வந்து சமூக நல வாரியத்துடைய வேலை. அது போக சமூக நல வாரியம் என்னது NGOட சேர்ந்து கல்வி விழிப்புணர்வு இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்களோ. இதனுடைய முதல் தலைவரா யார் இருப்பா? முத்துலட்சுமி sir. முத்துலட்சுமி. எந்த வருஷம் மாநில சமூக நல வாரியம்? 1954. 1954. ஓகே, இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவும் தோணலை. சமூக நலன் அப்படிங்கிறது எவ்வளோ வேர்ட்ஸ், எவ்வளோ லெட்டர்ஸ் வருது? சமூக நல தமிழ் 5, 5. வாரியம்னு 4. 4. சரி, ஓகே.
இது எது தோணல, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிறந்த ஷார்ட்கட் தோணுச்சுன்னா சொல்லுங்க. அடுத்து விருதுகள், பெண்களுக்கு என்னென்ன விருதுகள் தராங்க அப்படின்னு. நேத்து ஒரு விருது பார்த்தோம். என்ன விருது? ஸ்ரீ சக்தி புரஸ்காரா? Yes. என்ன வருஷம்? 1999. நாரி புரஸ்காரா? அதுக்கு இப்ப என்ன பேர் இருக்கு? நாரி சக்தி புரஸ்கார் அவார்டா? 2015 இருந்து. ஓகே, இங்க வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக 2018 இருந்து தமிழ்நாட்டில் முதல் முறையா, நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாடு அரசு தான் இந்த விருது தராங்களாம். 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 அன்னைக்கு இந்த விருது கொடுக்குறாங்களாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு தினம் February 24 அன்னைக்கு எங்க வந்து பெண் குழந்தைகளுடைய பாலின விகிதம் அதிகரிக்குது, இளவயது கற்பழிப்பு விகிதம், கர்ப்பம், இதெல்லாம் குழந்தை இறப்பு விகிதம்லாம் குறைவா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இது வருஷம் கொடுக்கறது தான். ஔவையார் அவார்ட் நமக்கு. ஔவையார் எந்த நூற்றாண்டு? நிறைய என்னங்க? அவையார் இருக்காங்க. நீங்க எந்த ஔவையார் கேக்குறீங்க இல்லைங்களா? கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி. 12ஆம் நூற்றாண்டு. ஔவையார் அவார்டு எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 2012 sir. 2012. ஞாபகம் வச்சுக்கலாமா? Yes sir. ஓகே, மார்ச் 8 தான் வந்து கொடுக்குறாங்க இந்த அவார்ட். 8 கிராம் பாருங்க, அதுலயே 8 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்கன்னா 1 லட்ச ரூபாய் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரு? வைஜி பார்த்தசாரதி 2012 வாங்கினாங்க. 2024 யாரு வாங்கினா? பாமா. பாமா. தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? பாஸ்டினா சூசைடாஸ் என்ற பாமா. என்ன புக் எழுதியிருப்பாங்க? வன்மம் அப்படின்னு எழுதியிருப்பாங்களா? வன்மம், கருக்கு, அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்கல்ல. வேற என்னது? சரி, ஓகே, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த அவார்ட் கொடுத்தாங்க 2024. 25ல அபய் சண்முகமா? யசோதா சண்முகம். ஓகே, அபய் சண்முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அவரு தானே வந்து அவையார் வேஷம் போடுறது. தமிழ்ல படிச்சிருந்திருப்போம். அதுதான் அபய் சண்முகம் மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அவார்டு யாரு? பார்த்தசாரதி. 2024ல பாமா. பாமா. 2025 யசோதா சண்முகம். யசோதா சண்முகம். ஓகே, தமிழ்நாட்டுல வாழ்வழி திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 1999 sir. வாழ்வழி திட்டம் தமிழ்நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வாழ்வழி திட்டம் 2022. 2007. 2007 sir. 2007 தமிழ்நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வாழ்வழி திட்டம் 2007. ஐசிடிஎஸ் அதே 1975 தான். ஐசிடிஎஸ் பத்தி நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஹெல்த்ல படிச்சிட்டோம். திரும்ப அதே தான் இங்கேயும் கொடுத்துருந்துருப்பாங்க. சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள் ட்ரிபிள்எஸ், நமக்கு சோஷியல் செக்யூர் ஸ்கீம் 1995ல இருந்து கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு, டெசர்டட் விடோஸ்க்கு, டெஸ்டிடியூட்டட் அண்ட் டெசர்டட், ஆதரவற்ற விதவைகள் எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 1200. 1200.
கணவரால் கைவிடப்பட்ட டெசர்டட் உமன்ஸுக்கு 1200. Acme 1000. Transgender and disabled மட்டும் 1500. ஓகே. மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்று பாலினத்தவருக்கு மட்டும்தான் 1500 ரூபாய். மீதி எல்லாருக்குமே 1200 தான். 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களும் இந்த உதவித்தொகை வாங்கலாம். அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? முதிர்கன்னிகள் திட்டம்னு சொல்லுவாங்க. 50 வயசுக்கு மேல திருமணம் ஆகாத பெண்களா இருந்தா அவங்களுக்கும் 1200 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபேமிலி கோர்ட் எப்ப? 2006 sir. என்னங்க? ஃபேமிலி கோர்ட் எந்த வருஷம்? 1984. ஓகேவா? பிரச்சனையோட வந்தீங்கன்னா பிரச்சனைய பாதியா குறைச்சிருவாங்க. 8 நாள் ஆயிடும். அதே ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் 1983. ஓகேவா? நேற்றைய சொன்னோம், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்க 83, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி கோர்ட். பிரச்சனை தீரலைனா தான் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ 1983ல கவுன்சிலிங் சென்டர்ஸ், குடும்ப ஆலோசனை மையம் 1983. அதுவே நமக்கு குடும்ப நல நீதிமன்றம் அப்படிங்கிறது 1984. ஓகே. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, உமன் ரிசர்வேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. 30%. நம்ம கவர்மெண்ட் செக்டார்ல 30%. எந்த வருஷம்? 30 எப்ப? 30 90. ஓகே. 1990. அம்பேத்கர் அவார்டு எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 1998. 1998. ஓகே. ஓகே. 30ங்கிறது 90ல கொடுத்து இருந்திருப்பாங்க. அப்போ 30%ங்கிறது 1990 கலைஞருடைய பீரியட். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ்ல 50% இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கொடுத்தது யாரு? பீகார். முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது யாரு? பீகாரா சார்? பீகார். கர்நாடகா இருக்கு இல்லையா? பீகார் தான். பீகார் தானா? கர்நாடகா தான். ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஓகே. ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பேஸ் சென்சஸ் இந்த வருஷம்? 1881. லாஸ்ட் காஸ்ட் பேஸ் சென்சஸ் 1931. ஓகே. இங்க 50% கொடுத்தது தமிழ்நாடு எத்தனாவது மாநிலம்? உள்ளாட்சி அமைப்புகள்ல 17வது மாநிலமா? எப்ப கொடுத்தாங்க? 2016ல 17வது மாநிலமா நம்ம இங்க இருக்கோம். அடுத்து மேட்டர்னிட்டி லீவ் 2019 வரைக்கும் 19 16 எப்போ படிச்சோம் மேட்டர்னிட்டி லீவ்? 19ல 9. எனக்கு 2016ல தான் சார் 6 to 9 months மாறினது. 6 to 9 மாறிச்சா? 2019 கிடையாதா? 2016ல தான் 6 மாசத்துல இருந்து 9 மாசமா மாறுச்சு. 180 நாட்கள் இருந்து 270 நாளா மாறுச்சு. 2021ல ஜூலை 1. எப்ப? 2021 ஜூலை 1ல 9ல இருந்து 12 மாசமா மாறுச்சு. 6 to 9 வந்து மாறினது 2016. 180 நாட்கள்ல இருந்து 270 நாட்களா உயர்த்தினது 2016. 2021 ஜூலை 1ல 9ல இருந்து 12 மாத்தினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சாச்சு. ஓகே. மகளிருக்கான உதவி எண் 181 இல்லாட்டி 1091. டிசம்பர் 10ஆம் தேதி வந்து தொடங்கி வச்சாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டம் தான். தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன்
இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2024. 2021. 2024. திருநங்கைகளுக்கு கொள்கை 25 sir. 25. கைம்பெண்களுக்கான ஆணையம் 2022. மூத்த குடிமக்களுக்கான கொள்கை Sir. 23. குழந்தைகளுக்கான கொள்கை 21. ஞாபகம் வச்சுக்கலாமா? குழந்தை தான் ஃபர்ஸ்ட் 21. ப்ரிஃபரன்ஸ். 21. குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட். 21. கைம்பெண் 22. 22. ரீமேரேஜ் பண்ணிக்கலாமா? விடோ ரீமேரேஜ். அப்போ செகண்ட் மேரேஜுங்கிறது 22ன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? மூத்த குடிமக்கள்னா 3 அப்படியே எடுத்துக்கலாமா? 2023. பெண்கள்னா ஆல்ரெடி வி சேஃப் பார்த்தோம். 24 ஹவர்ஸ் வந்து அவங்கள சேஃப்டியா வந்து பார்த்துக்கணும். அங்கே ஆண்டர்பிரினரா எம்ப்ளாய்மெண்ட்டா எம்பவர்மெண்ட்டா? வி சேஃப்ல உமன் Employment. எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, உமன் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி ப்ராஜெக்டா? Yes, sir. ஓகே, 2024. அப்போ பெண்களுக்குன்னா 24. திருநங்கைகளுக்கு 25. 25. புரியுதா? அப்போ குழந்தைகளுக்கான கொள்கைனா 21. 21. கைம்பெண்களுக்கான ஆணையம்னா விதவைகள் மற்றும் கைம்பெண்களுக்கான ஆணையம், 22. ஆதரவற்றவர்களுக்கான ஆணையம் 22. 22. ஓகே, மூத்த குடிமக்கள் 23. 23. 23. 23. பெண்களுக்கு Women 24. 24. 24. 24. திருநங்கைகளுக்கு 25. 25. இப்படி படிச்சா ஞாபகம் இருக்கும், தனித்தனியா படிச்சா மறந்து போயிடும். ஓகே, எப்ப இது 24ல February 21 ஏதோ ஒரு டே இருக்குல்ல, February 21 உலக தாய்மொழி தினம். உலக தாய்மொழி தினமா? ஓகே, அந்த அன்னைக்கு தான் ஏதோ கேன்சல் பண்ணாங்களா? என்ன Bilingual. கேன்சல் பண்ணாங்க? ஹிந்தி ட்ரை லாங்குவேஜ். நம்ம 3 எர்ஸ்கின் வந்து தமிழ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் இருக்குன்னு சொன்னாராம். அப்படியா? இல்ல சார், ஹிந்தி இருக்காதுன்னு சொன்னார் சார். ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படிங்கறத இன்னைக்கு ஹிந்தி இருக்காது அப்படிங்கறத சொல்லல, ஹிந்தி இருக்கும் தான், ஆனா வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. கம்பல்சரி லாங்குவேஜா இருக்காது, கட்டாய பாடமா இருக்கு, கட்டாய மொழியா இருக்காதே தவிர விருப்ப மொழியா வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போதைய கவர்னர். அது எப்ப அந்த ஜிஓ பாஸ் பண்ணது அப்படின்னா February 21. அதுக்கும் ஷார்ட்கட் சொன்னோம், உலக தாய்மொழி தினம். அதனால முதல்ல இதை படிங்க, அதுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சுன்னா ஹிந்தி படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா மறந்துடணும். ஓகேவா? ஷார்ட்கட் சொன்னாலும். ஓகே, பெண்களுக்கான கொள்கை, மகளிர் கொள்கைனா புதுசா ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? நம்ம இது வரைக்கும் படிச்சதை அப்படியே கம்பைல் பண்ணி கொடுக்க போறாங்க. எதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 years ஒன்ஸ் வந்து இந்த கொள்கையை வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டே இருப்பாங்க, ரீகன்சிடர் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுடைய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் செக் பண்ணணும், அவங்களுடைய ஜெண்டர் கேப்பை வந்து குறைக்கணும், பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்கணும், அவங்கள தொழில் முனைவரை மாற்றணும், சிறு தொழில் தொடங்க வைக்கணும், டிஜிட்டல் லிட்ரேசியை கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், அரசியல்ல பங்கெடுக்க வைக்கணும். புதுசா ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. இந்த கொள்கைகள், ஆணையம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா கண்டென்ட் ஒண்ணுமே உள்ள இருக்காது. ஜென்ரலான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்ப தொடங்கினாங்க, எந்த வருஷம் தொடங்கினாங்க, எதுக்காக, அதை மட்டும் பார்த்தா போதும். ஏதாவது யூனிக்கா ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனா இத நமக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ அப்ரோச் வந்து இதுல ஃபாலோ பண்றாங்கன்னு மட்டும்தான் தெரியும். இந்த உமன் பாலிசில ஃபர்ஸ்ட் சமூகத்துல அதிகாரம் அளித்தல். அப்ப சொசைட்டில எப்படி எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க, எக்கனாமிக்கா எப்படி எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கலா எப்படி எம்பவர்மெண்ட், இன்னொன்னு மனநலம் பேணுதல், அவங்களுடைய மனநலத்தையும் பாக்குறாங்க. இதுதான் அந்த 4 அப்ரோச். அவ்வளவுதான், இது தெரிஞ்சா போதும். இது ஒண்ணுதான் அங்க டிஃப்ரெண்டான ஒண்ணு. அதுலயும் புதுசா ஒண்ணு இல்ல, சமூக பொருளாதாரம் அரசியல் தெரியும், மனநலம்ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு.
இதுவும் என்ன டிபார்ட்மெண்ட் தான், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே தான் கண்காணிப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கொள்கையை வந்து கண்காணிப்பாங்களாம், எப்படி வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு இப்பதான் பார்த்தோம். பெண்கள் மற்றும் விதவைகள், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் எந்த வருஷம்? 22. 22. கலைஞர் அந்த விதவைகள் அப்படிங்கிறதுக்கு, கைம்பெண் அப்படிங்கிறதுக்கு கோட்ஸ் ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். கைம்பெண்ல வந்து 2 பொட்டு வைக்கலாம், விதவையில வைக்க முடியாது. வைக்க முடியாது. விதவை அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை, ஆனா கைம்பெண் அப்படின்னு இருக்கும்போது 2 பொட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே, அடுத்து இதுல என்ன, யார் யாரெல்லாம் வருவாங்க? இந்த தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன்ஸ். டெஸ்டிடியூட் அப்படின்னா ஆதரவற்ற மகளிர், டெசர்டட் அப்படின்னா கைவிடப்பட்ட அப்படின்னு வரும். ரெண்டுக்கும் மீனிங் இருக்கு. ஆதரவற்ற வேற, கைவிடப்பட்ட அப்படிங்கிறது வேற. யார் யாரெல்லாம் வருவாங்க? கைம்பெண்கள் விடோஸ் வருவாங்க. டெசர்டட் உமன்ஸ் இப்பதான் சொன்னது, கணவனால் கைவிடப்பட்ட உமன்ஸ். நலிவுற்ற பெண்கள்னு சொல்லுவாங்க. நலிவுற்ற பெண்களுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல, அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ஆதரவற்ற பெண்கள் டெஸ்டிடியூட். அடுத்து முதிர்கன்னிகள். முதிர்கன்னிகளும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 வேர்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? இதுல ஒரு தலைவர், 14 அலுவல் சாராத உறுப்பினர்கள், 10 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. நமக்கு அதோட அமைச்சகம் பார்த்து வச்சுக்கோங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. ஓகே, இதுல என்ன பண்ணுவாங்க? குறை தீர்ப்பு அலுவலர். எல்லாத்துலயும் யார் தான் இருப்பாரு? இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் இருப்பாங்க. இதுலயும் அவரு தான் இருக்காரு. ஓகே, இது போக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற என்னென்னலாம் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மகளிர் காவல் நிலையம், உமன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்ப செக்டார் பிரிச்சாங்க, அதுல இருந்து தனி பிரிவா பிரிவு எப்ப உருவாக்குனாங்க? 1973. 37 ஓகே, 1973 தான் வந்து தனியா பிரிச்சாங்க. அவங்களுக்குன்னு தனி ஸ்டேஷன் கொண்டு வந்தது 1992. சென்னை 1000 விளக்கு பகுதியில தான் தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்திய அளவுல முதல் காவல் நிலையம் நம்ம தான் தொடங்கணும். ஓகே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன ஆப் யூஸ் பண்ணலாம்? அப்படி ஏதாவது ஆப் இருக்கா எமர்ஜென்சிக்கு? நம்ம மொபைல்லயே இருக்கும். காவலன் SOS எந்த வருஷம் தொடங்குனது? 2018. ஓகே, உழவன் செயலியும் காவலன் SOS செயலியும் 2018 தொடங்கியிருப்பாங்க. போலீஸ் அக்கா திட்டம் தெரியுமா சார்? ஓகே, ஒவ்வொரு காலேஜ்லயும் அதுக்கான அவேர்னஸ் வந்து இப்ப ரீசெண்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு உமன் போலீஸ் வந்து காலேஜ் போய் அவங்களுடைய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம், அவங்க அதுக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் வந்து போலீஸ் அக்கா திட்டம் 2022. தமிழ்நாடு முழுக்க இதை செயல்படுத்த பிளான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஃபிளக்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க முன்னாடி. அது போக நிறைய இருக்கு. நம்ம பஸ்ல வந்து பேனிக் பட்டன் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. CCTV கேமராஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எவ்வளவு இருக்கு? 48 ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஓகே, மகிழா கோர்ட் 32 இருக்கும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் எப்ப தொடங்குனாங்க? 1983. சுய உதவி குழுக்கள், பேங்கிங் லிங்கிங் ப்ராஜெக்ட் 1992. 1982. ஓகே, தமிழ்நாட்டுல பொருளாதார ரீதியா பெண்களை எப்படி வந்து அதிகாரத்துவம் கொடுக்கற அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவனே தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், வறுமையை ஒழிக்கிறது 1983. அதே தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த வருஷம்
89. ஓகே. இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலியமா என்ன பண்ண போறாங்க? வறுமை ஒழிக்கிறது, சமூக பொருளாதார முன்னேற்றம், சுய உதவி குழுக்கள். இப்ப யாரு செயல்படுத்துறா? வறுமை ஒழிப்புனால என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அது? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜுக்கு கீழே போயிடும். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறைக்கு கீழே போயிடும். இது 4 திட்டங்களா செயல்படுத்துறாங்க. இது நம்ம அங்கே வறுமையில படிச்சிட்டோம், அன்எம்ப்ளாய்மெண்ட்ல படிச்சோம். 4 திட்டங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இந்தியால 2011 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல 2012 தொடங்கினாங்க. இது என்னது? சுய உதவி குழுக்கள் அமைச்சு கிராமப்புற வறுமையை ஒழிக்கிறது தான். வங்கி கடன் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அதே அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அதே தான். நகர்ப்புறத்துல சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இங்கேயும் கடன். அதுக்கப்புறம் NRETPங்கிறது நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் 2019ல இப்ப என்ன ப்ராஜெக்டா இருக்குது? வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்டா 2022ல. 2019ல நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் 2019. 2022ல வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்டா இருக்கு. இது பண்ணை சாராத நிறுவனங்கள், பெண்கள் தொழில் முனைவரா மாத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை. DDU GKY இது பல டைம் பார்த்ததுதான். தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014ல எந்த ஏஜுக்குள்ள இருக்கணும்? 15 to 35. 15 to 35 தான் இருக்கணும். ஓகே. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்துடைய ஒரு பார்ட்டா இருக்கு. அதே தமிழ்நாட்டுல நமக்கு சுய உதவி குழுக்கள்ங்கிறது 1989 செப்டம்பர்ல தொடங்குனது. இப்ப எதுக்கு கீழே இந்த சுய உதவி குழுக்கள் இயங்கிட்டு இருக்கு? TNCDW, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், 1983ல இருக்கு. நமக்கு இந்த தமிழ்நாட்டுல அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல இருக்க சுய உதவி குழுக்கள் பேர் என்னது? மதி. ஓகே. மதி சந்தை எப்ப தொடங்கினாங்க? 2023. 2023ல தான் மதி சந்தை தொடங்கினாங்க. தொழிலனங்க திட்டம் 2022. அதோட வேற என்ன ஸ்கீம் படிச்சிருந்தோம்? நமஸ்தே ஸ்மைலி. நமஸ்தே ஸ்கீம். நமஸ்தே 2022. ஸ்மைல் திட்டம். ஸ்மைல் திட்டமும் அப்போவா? 2022. சார் நீங்க அப்படிதான் ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்க சார். 2024 சார். ஓகே. ஆபரேஷன் ஸ்மைல் 2014. அது கூட என்ன ஞாபகம் வச்சோம்? உத்தியோகினி திட்டமும் ஆபரேஷன் ஸ்மைலும் ஒன்று. 2022ல தொழிலனங்க திட்டம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவாட்டியன் மிஷன் எப்ப? 21. டான்சிம் அதே ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு இருந்தது 2018ல. இன்னோவாட்டியன் மிஷன் பேரு மாத்தினது தான் நமக்கு 2021ல. டான்சீட் எப்பங்க? 2021. TN ரைஸ் ப்ராஜெக்ட் 24. இது பார்த்து வச்சுக்கோங்க. நோக்கம் தமிழ்நாட்டுல கிராமப்புற பெண்களுக்கு தொழில் முனைவரா மாத்துறது, கிராமப்புறத்துல இருக்கவங்கள தொழில் முனைவரா மாத்துறது. ஸ்டேட்மெண்ட்ல இது வச்சோம்னா நகர்ப்புறம்னு மாத்தி வச்சானா ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ்லயே தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர்னு இருக்கு, அதை வச்சு எடுத்துடலாம். CM அரைஸ்னா இப்ப 2023 ஜூலை. 2023. ரைஸ்னா 24, அரைஸ்னா அதுக்கு முன்னாடி 2023. உலக வங்கியோடைய நிதியுதவியோட டிஎன் அந்த விசேஃப்ங்கிறது 24. ஓகே. இப்போ உலக வங்கியோட நிதியுதவியோட கடன் கொடுக்கறது, சந்தைப்படுத்துறது, தொழில் முனைவோரை மாற்றுறது எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை தான். தமிழ்நாடு விசேஃப் அப்படின்னா தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் 2024ல தொடங்கினது. எதுக்காக? 2030க்குள்ள $1 trillion எக்கானமியை நம்ம அடையிறது தான். விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு அதிகப்படுத்தணுங்கிறதா நோக்கம். அரசு பள்ளி மாணவிகளையே தொழில் முனைவோரா ஊக்குவிக்கிறது. யாரு? உலக வங்கி தான் நிதி உதவி கொடுக்குறாங்க. 2029க்குள்ள 8 to 12 மகளிர் தகவல் வங்கி இருக்கும். அதுல இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க.
எந்த கிளாஸ்னா 8ல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அவங்களுடைய உளவியல் பரிசோதனை மூலியமா அவங்களுக்குள்ள ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியாலஜி இருக்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தொழில் முனைவு பாடத்திட்டம் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே அவங்க கல்லூரி மாணவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க ஃபைனல் இயர்ல. வேற என்ன இருக்குன்னா நீட்ஸ் திட்டம். நீட் எப்ப எழுதுவாங்க? 12th முடிச்சாதான் எழுதுவாங்க. அதனால நீட்ஸ் திட்டம் 2012 to 13 முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை உருவாக்குறதா இந்த திட்டம். 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடம். மானியம் வந்து 5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். நாட்டுடைய மொத்த பெண் தொழில் முனைவோர்கள்ல 13.5% தமிழ்நாட்டுடைய பங்கு தான் அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான பெண் தொழில் முனைவோர் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நமக்கு உமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு பெரிய டைட்டில் 100 pages வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்கேன்.